அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக சேமிக்கக்கூடிய திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தற்போது விதிகளை மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, சுகன்யா சம்ரித்தி யோஜனா எனப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளோட எதிர்காலத்திற்கான நிதி பாதுகாப்பை வழங்குவதற்காக இந்த சிறப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கதா சொல்லியிருந்தாங்க. இந்த சூழலில் தற்போது சுகன்யா சம்ரித்தி யோஜனா அதாவது பல விதிகளை மாற்றி மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக பொருளாதார அமைச்சகத்தால் புதிய வழிகாட்டுதல்களும் கொண்டு வரப்பட்டிருக்கு. அனைத்து தபால் நிலையங்களும் இந்த வழிகாட்டுதல் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. ஸோ அதாவது நிதி அமைச்சகத்தின் அறிவிப்பின் பிரகாரம் புதிய வழிகாட்டுதல் அனைத்து வகையான சிறுசேமிப்பு திட்டங்களுக்கும் பொருந்தும். இந்த சூழ்நிலையில் சுகன்யா சம்ரித்தி கணக்கில் முதலீடு செய்துள்ள அனைத்து வாடிக்கையாளர்களும் இந்த புதிய விதிகளை அறிந்திருக்க வேண்டும். இந்த புதிய வழிகாட்டுதலின் பிரகாரம் பெண் குழந்தைகளின் தாத்தா அல்லது பாட்டி தனது பேத்திக்காக செல்வமகள் கணக்கை திறந்திருந்தால் அந்த கணக்குகள் பேத்தியின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலரின் பெயருக்கு மாற்றப்பட வேண்டும். ஒருவேளை ஒரே விவரங்களுடன் 2 செல்வமகள் திட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டால் அது உடனடியாக மூடப்படும். அத்தகைய கணக்குகள் நெறிமுறையற்றதாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அல்லது அப்புறம் பேன் கார்டு இணைப்பு கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பேன் மற்றும் ஆதார் அட்டையை இணைப்பது கட்டாயம் என்று நிதி அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. அவர் செய்யாவிட்டால் அவர்களோட பேன் மற்றும் ஆதார் எண்ணை உடனடியாக எந்த தாமதமும் இன்றி சேகரித்து கணக்கு விவரங்களை இணைக்க தபால் அலுவலகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதல்கள் குறித்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் தெரிவிக்க தபால் நிலையங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த விதி அதாவது நெறிமுறையற்ற மற்றும் ஒழுங்கற்ற செல்வமகள் திட்ட கணக்குகளை நிர்வகிக்கும் அதிகாரம் இனி நிதி அமைச்சகத்திடம் மட்டுமே இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய கணக்குகள் தங்கள் அலுவலகத்திற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் வருடம் ஒன்றுக்கு 250 ரூபாய் முதல் 1.5 லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம். இந்த செல்வமகள் கணக்கிற்கு இந்த காலாண்டில் ஆண்டுக்கு 8.2% வட்டியை தருகிறது. பெண் பிள்ளைகளுக்கு 21 வயதாகும் போது இந்த கணக்கு முதிர்ச்சி அடையும். ஸோ இந்த செல்வமகள் திட்டம் கணக்கிலிருந்து மகளுக்கு 18 வயது நிறைவடைந்தால் மட்டுமே மொத்த டெபாசிட்டில் அதாவது 50% எடுக்க முடியும். இந்த கணக்கை திறக்க மகளின் பிறப்புச் சான்று தேவைப்படும். பெற்றோருக்கும் பேன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அனைத்துமே கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என அலுவலகங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களுக்கும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்காக சேமிக்கக்கூடிய திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் தற்போது விதிகளை மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம